சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஏற்காடு கோடை விழா தொடர்பாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சேலம் ஏற்காடு கோடை விழாவில் பங்கேற்கும் பொதுமக்களுக்கு குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதிக்கு கூடுதல் ஏற்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. ஏற்காடு கோடை விழா வரும் 23ஆம் தேதி துவங்கி 29ஆம் தேதி வரை 7 நாட்கள் நடைபெறும் என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அறிவித்ததைத் தொடர்ந்து ஏற்காடு அண்ணா பூங்காவில் 1.5 லட்சம் மலர்களால் ஆன மலர்கள் கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஏற்காடு விடுதிகளில் கோடை விழாவை பயன்படுத்தி கூடுதல் கட்டணம் வசூலித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ராஜேந்திரன் எச்சரித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே வத்திப்பட்டியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் 50க்கும் மேற்பட்ட குரங்குகள் சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். சிகிச்சைக்காக வரும் பொதுமக்களை குரங்குகள் அச்சுறுத்துவதோடு அவர்கள் கொண்டு வரும் தின்பண்டங்களையும் குரங்குகள் பறித்து செல்கின்றன. இதனால் சிகிச்சை சார், என்னோட ரெசிக்னேஷன் எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். வரும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மிகுந்த அச்சத்தில் இருப்பதால் குரங்குகளை பிடித்து வனப்பகுதிக்குள் விட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.